வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த இடத்துல கிரகம் வலு இழக்கும், எந்த இடத்துல பலமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு, கிரக பலம் பலவீனம் அப்படின்னுங்கிறது இருக்கு. இருந்தாலும் ஃபாலோவர்கள் நம்ம அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன வீடியோவா நான் போடுறேன். பொதுவா ஒரு கிரகத்துக்கு நேரடி வலுங்கிறது என்னது? ஸ்தான பலம், ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இல்லைங்களா? இதுதான் நேரடி வலு. இது இல்லாம சில இடங்கள்ல மறைமுகமா கிரகங்கள் வலுவாகும். அது எப்படி? திக்பலம் இல்லைங்களா? குருவும் புதனும் லக்னத்துல திக்பலம் அடைவாங்க. சனி நேர லக்னத்துக்கு அப்படியே 7ஆம் இடத்துல திக்பலம் அடைவாரு. அதே மாதிரி செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம். யாருடைய ஜாதகத்துல எல்லாம் 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயும் இருக்கிறாங்களோ அவர்கள் திக்பலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே நிஷ்பலம் ஆவாங்க. நிஷ்பலம் ஆயிட்டாங்க உடனே இப்ப பலம் இழந்து போயிட்டாங்களா அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரியும் நம்ம எடுக்கக்கூடாது. சில இடத்துல ஆட்சி உச்ச வீடாக கூட வந்துடும். அந்த வீடுகள்லாம் அங்க போயிட்டு அவர் நிஷ்பலமா இருக்கிறாரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும். சரிங்களா? சோ அப்ப அவங்க வலு இழந்த நிலை அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஆட்சி உச்சம் பெற்றால் விதி விலக்கு. சரியா? அதே மாதிரி ஒரு கிரகம் 6, 8, 12 இங்கேயும் போய் மறையுது அப்படின்னா நிச்சயமா வலு விளக்கும். அதாவது லக்னத்தை விட்டு மறைந்து ஒளி இல்லாத இடங்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு வலிமை குன்றிய நிலைதான், மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். சுபத்துவம் விதிவிலக்கு ஆயினும் இந்த இடத்துல ஆட்சி உச்சம் இதெல்லாம் பட்டிருக்காங்க அப்படின்னா அது மறைவுனே கிடையாது. ஒரு துலா மக்கள் ஜாதகத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்குது. அதை போய் மறைவு அப்படின்னு எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும். சரிங்களா? அதே மாதிரி ராகு கேது சனி இவங்களோட நெருங்கி க்ளோஸா போய் கிரகங்கள் உட்காரும் போது வலுவை இழக்கும். அதே மாதிரி ராகு கேதுவோட சனியும் செவ்வாயும் நெருங்கி போய் க்ளோஸா இணையும் போது செவ்வாயும் சனியுமே பலம் இழப்பார்கள். ராகு கேது எல்லாரையுமே பலம் இழக்க செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால எப்பயுமே பாவர்களோட நெருங்கி போனாங்கன்னா நிச்சயமா பலம் இழந்துருவாங்க. 10 டிகிரி 13 டிகிரி தள்ளி போகும்போது அது 2 கிரகங்களும் தன் இயல்போடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 5 டிகிரிக்குள்ள உள்ள போயிடுச்சா அந்த கிரகம் சரண்டர் ராகுக்கேதுட்ட. சோ இந்த விஷயங்கள் தான் ஒரு கிரகம் எங்க பலமா இருக்கிறது, ஒரு கிரகம் எங்க பலம் இழக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் அந்த சூட்சமம். இது போக வர்க்கோத்தமம் அப்படின்னு ஒரு மறைமுக வலு உண்டு கிரகங்களுக்கு. வர்க்கோத்தமம்னா என்ன? வர்க்க உத்தமம், வர்க்க சக்கரம். அதாவது நவாம்ச சக்கரத்துல ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரே கட்டத்துல ஒரே வீட்டுல அமர்ந்த கிரகம் வர்க்கோத்தமம் ஆகும். இது ஆட்சிக்கு நிகரான பலத்தை பெறும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். சரிங்களா? வர்க்கோத்தமம். பாவ கிரகங்கள் வர்க்கோத்தமம் ஆகாம இருக்கிறது நல்லது. சுப கிரகம் வர்க்கோத்தமான நல்ல பலன்கள். சரிங்களா? அதே மாதிரி புஷ்கர நவாம்சம் அது ஒரு மறைமுக வலு கிரகங்களுக்கு. புஷ்கர நவாம்சம் நம்ம வீடியோ நம்ம இதுல போடல சேனல்ல, அடுத்த ஒரு காணொலியில நான் போடுறேன். அதுவும் அதி உச்ச பாகை அதி நீச்ச பாகை அப்படிங்கிற வீடியோவும் நான் அடுத்த நம்ம சேனல்ல கொடுக்குறேன். சோ இதெல்லாம் தான் மறைமுக வலு. நேரடி வலுங்கிறது ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். திக்பலம்ங்கிறது அதுக்கு அடுத்த ஒரு மறைமுக வலு. புஷ்கர நவாம்சம் மற்றும் வர்க்கோத்தமம் அது ஒரு வலு. சரிங்களா? இப்படித்தான் கிரகத்தோட பலத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும். நட்பு பகை இது ஒரு பக்கம். ஒரு கிரகம் நட்புக்கு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா 20 மார்க் தான். பகைங்கும் போது 20 தான். நீச்சம் டெட் பொசிஷன் அப்படின்னு எடுத்தாலும் கூட அங்க ஒரு 10% வேலை செய்யற நிலைமையில் இருக்கும் அந்த கிரகம். ஆனா சனியோட ஆகவும் மேற்கொண்டு அந்த கிரகத்தை இன்னும் பால்படுத்தாம இருந்துட்டாலே ஓரளவு
அந்த கிரகம் தான் தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை சரியாக தரும். ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டு ஒரு மோசமான நிலைமையில இருந்தா மட்டும்தான் அந்த ஆதிபத்தியமும் அந்த காரகத்துவமும் நமக்கு கிடைக்காம போகுது. ஒரு உதாரணத்துக்கு குரு மகரத்துல நீச்சமா இருக்காரு அப்படிங்கும் போது இந்த சனி விருச்சிகத்துல இருந்து 3ஆம் பார்வையால குருவை பாக்குறது, ராகுவோட அந்த இடத்துலயே குரு க்ளோஸா போய் ராகுவோட பக்கத்துல க்ளோஸா போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிரும். குழந்தை பிறப்பு தாமதம், பண விஷயங்கள்ல தப்பு தப்பா முடிவு எடுக்கிறது, கௌரவ பங்கம் ஏற்படுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறது, ஒரு மாதிரி நெகட்டிவ் பலனா அதிகமா ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. சோ அந்த குருவோட ஆதிபத்திய விசேஷங்கள் காரகத்துவங்கள் நமக்கு கிடைக்காம போய் 5ஆம் அதிபதியும் அந்த லக்னத்துக்கு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா குழந்தை பிறப்புல தடை தாமதம், சுத்தமா குழந்தையே இல்லாம கூட போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகணும். மேலத்து ராசிக்கு 5ஆம் இடமும் லக்னத்துக்கு 5ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கணும். சோ இது இந்த ஃபேக்டரும் ஃபெயிலியர் ஆகும் போது குருவும் அங்க கெட்டு போறாரு அப்படின்னா குழந்தை இல்லாத தன்மையை கூட கொடுக்கற வாய்ப்புகள் வந்துடும். சோ ஒரு கிரகம் பலம் இழக்குதா, நீசமாகுதா, மேற்கொண்டு பாவர்கள் அந்த இடத்துல இன்னும் பழுதுபடுத்தாம இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அதோட ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவா ஒரு கிரகம் உச்ச வீட்டை நெருங்கி போகுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இந்த லக்னாதிபதியான சூரியன் மீன வீட்டுல தனக்கு பிடித்த நண்பர் வீட்டுல 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப இங்க மறைவு அப்படின்னு எடுத்தாலும் கூட அங்க அவர் நட்பு நிலையில இருக்கிறார். ஒரு 25 டிகிரியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட அடுத்த ராசிக்குள்ள போக போறார், மேஷ வீட்டுக்கு. தன்னுடைய உச்ச வீட்டை நெருங்கிட்டார் அப்படிங்கிறதா. அங்க அவர் பலம் இழந்துட்டார், மறைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்தாலும் கூட அவர் பலமாக இருப்பார். ஏன்னா அவர் உச்ச வீட்டை நெருங்கிட்டாரு. அதுவும் இல்லாம தனக்கு பிடித்த நட்பு வீடு மீனமும் மேஷ வீடும், சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் பலன் எடுக்கணும். அங்க போயிட்டு ஏதாவது மறைஞ்சிட்டாரு அப்படின்னு எடுத்தீங்கன்னா பலன் தப்பாகும், சரிங்களா? மறைவு தான். ஆனா 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா அது மறைவு தான். ஆனாலும் அங்க அவர் நட்பு நிலையில இருக்கிறார், மறைஞ்சு நட்பு ஸ்தானத்துல இருக்கிறார். அதாவது ஒண்ணுமே டெட் பொசிஷன் ஆகுறதுக்கு இது ஓரளவு ஒரு வலு அப்படிங்கிற மாதிரி தான் அது இப்படித்தான் எடுக்கணும். அதே மாதிரி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்குள்ள என்ட்ரி ஆகிற டைம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உச்ச வீட்டுல இருந்து விலகி தனக்கு பிடிக்காத ஒரு பகைவர் வீட்டுக்குள்ள போறார் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட். ஆயினும் சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர், அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சுபத்துவமா இருப்பாரு அப்படிங்கறத எடுக்கலாம், சரிங்களா?